ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, உங்களை இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்குள்ள போயிரலாமா? என்னடா இது, ஜானி எங்கேயோ வெளியே போயிருக்கானே பாக்கீங்களா? ஆமா பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். பார்த்தாலே தெரியுதா எவ்வளவு அழகழகான பூக்கள்லாம் பின்னாடி இருக்கு. ஓகே ஓகே, சரி, இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னு சொல்லிடுறவா? இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. எங்க சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. சரி சரி, நம்ம இன்னைக்குள்ள ப்ரோக்ராம்குள்ள பிரேயர் பண்ணி போயிடலாமா? ஓகே ஓகே, பிரேயர் பண்ண நம்ம ஒரு அக்கா கூப்பிட போறோம். அந்த அக்கா கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ணிடலாமா? வாங்க பிரேயர் பண்ண போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு இந்த சில்ட்ரன் டைம் ப்ரோக்ராமை ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அக்கா சொல்லணும், ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள்லையும் இந்த சில்ட்ரன் டைம் ப்ரோக்ராமுக்கு அப்பா எங்களை கூட்டிகிட்டு வந்ததற்காக நன்றி. ஏசப்பா, நாங்கள் பார்க்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஏசப்பா, எங்கள் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் பிரேயர் பண்ணீங்களா? ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா, கரெக்டா சொன்னீங்க. நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா, ஆக்ஷன் சாங் பழக போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு புது சாங் வேற கத்து கொடுக்க போறாங்களா? எத்தனை பேருக்கு புது சாங் வாங்கணும்? சரி வாங்க வாங்க, நம்ம சித்ராக்கா டீம் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்க பையன் கூட சேர்ந்து ஜாலியா ஆடிடலாமா? வாங்க போலாம். புஸ்தகத்திலே உன் பெயர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்கு தான் உண்டப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்கு தான் உண்டப்பா. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டால் போதும்பா, பரலோகம் செல்லலாமே, நீ பரலோகம் செல்லலாமே. One way, one way, one way, only one way, one way, one way. அந்த one
பிள்ளைங்களா எல்லாரும் ஜம்முன்னு டான்ஸ் ஆடுனீங்களா? புது பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமா நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? மனப்பாட வசனம் படிக்க போறோம். இந்த வாரமும் மனப்பாட வசனம் சொல்லி தர யாரு வேற தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம டோரு தான் வாரான். போன வாரம் டோரு வசனம் சொல்லி தர வாரம் சொன்னல, பார்த்தா வசனமே மறந்துட்டு வந்துட்டான். சரி சரி, இந்த வாரமும் ஜானியனே நான் தான் வசனம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா வந்திருக்கிறான். போன வாரம் வேற நெஞ்சத்துல வீரான் வேற சொல்லியிருக்காங்களா, அந்த வீரத்தோட இந்த வாரம் நான் இறங்கி களத்துல இறங்குறேன்னு சொன்னான். சரி சரி வாங்க பிள்ளைங்களா, அவன் இந்த வாரம் என்னதான் பண்றான்னு பாப்போம் வாங்க. ஹலோ குட்டீஸ், வாங்க வாங்க, உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றோம். இன்னைக்கு என்னடா நம்ம ஏதோ வேற இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வேற பாத்தீங்கல்ல, நான் கூட பைக்ல தான் வந்தேன். ஆஹா. சரி, இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் தெரியுமா? இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க போறோம். அட போட்டோரு, நீ மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க வருவ, வந்துட்டு இங்க வந்து மறந்துட்டேன்னு சொல்லுவேன். கடைசியில் வேற யாராவது கொண்டு வந்து வசனம் சொல்லுவாங்க. அதான் நடக்க போகுது இந்த வாரமும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ண போற தெரியுமா? இந்த டோர் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்க போறேன். என் பவரை காமிக்க போறேன். அதாவது இந்த வாரம் நானே என் கையால வரைஞ்சி எழுதி வெட்டி ஒரு சூப்பரான கைவண்ணம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். அதை பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? ஏ தம்பி, ஏ சீக்கிரம் வாப்பா, அந்த கைவண்ணத்தை பிள்ளைங்களுக்கு காமிப்போம். ஓடி 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 பக்கத்துல பக்கத்துல அப்படின்னு. பிள்ளைகளா பாருங்க, என் கைவண்ணத்தை பாருங்க எப்படி இருக்கு, அருமையா இருக்கா? எப்படி கிரீடம் செஞ்சிருக்கனா? ஓகே ஓகே, இந்த வார தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். தம்பி, உனக்கு தலைப்பு தெரியுமா? தெரியாதா? ஐயோ போச்சே, சொல்லலையே உனக்கு. இந்த வார தலைப்பு என்னன்னா கொஞ்சத்திலே உண்மை. அதனாலதான் ஒரு சூப்பரான அழகான வசனம் எழுதியிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா பிள்ளைகளா? சொல்லணும் ஓகேவா? தம்பி நீனும் என் கூட சேர்ந்து சொல்லணும் ஓகேவா? நேரா பிடிப்பா பாப்பா. ரெடியா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்ன குட்டீஸ், வசனம் ஈஸியா இருக்கா? சின்னதாவும் இருக்குல்ல? என் கூட சேர்ந்து இன்னொரு டைம் சொல்றீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு டைம் சொல்லலாமா? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏ தம்பி, வசனம் எப்படி இருந்துச்சு? பிள்ளைகளா, இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு சொல்லவா உங்களுக்கு? நம்ம சின்ன சின்ன காரியத்திலையும் கொஞ்சத்திலையும் என்ன பண்ணணுமா? நம்ம உண்மையா இருக்கணுமா? பொய்யே என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. சின்ன சின்ன காரியத்துல, படிக்கிற காரியத்துல, வீட்டுல, ஸ்கூல்ல, எங்க போனாலும் எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருந்தா ஏசப்பா அதை பார்த்து நம்மள அநேகத்துல என்ன பண்ணுவாங்க? நம்மள உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிச்சு அதிகாரியா வைப்பாங்க. இப்ப பாத்தீங்களா, அதிகாரிகள் எப்படி வச்சிருப்பாங்க? தலையில ராஜாக்கள்லாம் கிரீடம் வச்சிருப்பாங்க, அப்படிதானே? அதனால நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும்ல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். ஐயா தம்பி, நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஓகேவா? சரி சரி, நம்ம போயிட்டு வரலாமா? பாய். என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் மனப்பாட வசனம் படிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிருக்கும் அப்படிதானே? அந்த கிரீடத்தை வச்சு நம்ம டோரு செம்மையா சொல்லி கொடுத்தான். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நமக்கு ஒரு பைபிள் கான்செப்ட் பண்ணி காமிக்க போறாங்க. அந்த கான்செப்ட் இப்ப பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க என் கூட சேர்ந்து போய் பார்க்கலாம். ஐயோ, நம்ம அப்பா வேற நம்மளை ஆடு மேய்க்க சொன்னாங்களே, அதில் ஒரு ஆடு வேற காணாம போயிட்டு இப்போ எங்கே போய் தேட? எங்கே போயிருக்கும் அது? ஐயோ, என்ன பண்ண, சேட்டை பிடிச்ச ஆடா வேற தொலைஞ்சு போயிருக்கு. எந்த காட்டுக்குள்ளே போய் நிற்கி எங்கே போச்சுன்னே தெரியலையே. சரி போய் தேடி பார்ப்போம். ஆஹா, இடம் சும்மா சூப்பரா இருக்கு. எல்லாமே பச்சை பசேல் இருக்கு. இன்னைக்கு நல்லா மேய வேண்டியதா. இடம் டேஸ்டா இருக்கு. சூப்பர் சூப்பர்.
நமக்கு சாப்பாடு இன்னைக்கு கிடைக்காது நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாப்பாடுக்கு ஒரு ஆடு வசமா வந்து சிக்கிருக்கு. இன்னைக்கு அந்த ஆடை குறவளைய கடிச்சு எடுத்து இன்னைக்கு நமக்கு உணவாக்கிக்கிட வேண்டியதான். இப்ப பாரு, குறவழியில கடிக்கிற கடியில ரத்தம் தனியா குடல் தனியா வரப்போகுது. என்ன இது, ஆடு நம்மளோட பிடியிலிருந்து தப்பிச்சிருச்சு. அதை விடக்கூடாது. இப்பவுமே அதை விரட்டி பிடிச்சு அதை வேட்டையாடுறேன். எங்கேயோ நம்ம ஆடு கத்துற மாதிரியே சத்தம் கேட்க. எங்க? ஏ இங்க வா இங்க வா. என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. பரவாயில்ல. யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும் உன்னை? சிங்கம் வருதா? எங்க சிங்கத்தை வேணும்? எங்கடா இருக்கு அந்த ஆடு? இன்னைக்கு அந்த ஆடனை விட மாட்டேன் பாரு. ஏய், நீ தான் அந்த சிங்கமா? யாட நீ தான் அந்த ஒருத்தரியோ? ஆமா, அந்த ஆடை எங்க? அந்த ஆடனை விட மாட்டேன், இல்லன்னா ஒன்னையும் கொன்றுவேன் பாரு. வா, இன்னைக்கு உன் வாய பொளந்து போடுறான் இல்லையா பாரு. இந்த பாரு, ஒண்ணு வாடா இந்த. ஏய், 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 யா, சிங்கம் வாய பொளந்து போட்டாச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நான் புல்லு மேயறதுக்கு ஆசைப்பட்டு உங்களை விட்டு தூரமா போயிட்டேன். அதனால அந்த சிங்கம் என்ன வேட்டையாட வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க மேப்பரே. இல்லைன்னா உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இதுல இருந்து நீ கத்துக்கிட்டியா? மேய்ப்பன் சொன்ன பேச்சை கேட்டு வேற எந்த இடத்துக்கும் போக கூடாது. இனிமே நான் சொன்ன பேச்சை கேட்டு நடா, சரியா? சரி மேப்பரே. சரி சரி, வா வீட்டுக்கு போ. என்ன பிள்ளைங்களா, பாத்தீங்களா அந்த கான்செப்ட்? உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிதானே? அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு தெரியுமா? நம்ம தாவீதனுக்கு நிறைய ஆடு மேய்ச்சாங்க அப்படிதானே? அந்த ஆடுலாம் அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, தாவீதனை நம்பி கொடுத்தாங்க அப்படிதானே மேய்க்கிறதுக்கு. ஆனா பார்த்தா அதுல ஒரு ஆடு என்ன பண்ணிருச்சு, அந்த மந்தையில இருந்து தனியா மேய போயிருச்சு. அந்த ஆடை சாப்பிடறதுக்கு என்ன மாதிரி, ஆஹா நான் நல்ல சிங்கம், ஆனா அந்த ஆடை சாப்பிடறதுக்கு ஒரு கொடிய வேட்டையாடுற சிங்கம் வந்துச்சு அப்படிதானே? அந்த ஆடு பயந்து யார்கிட்ட ஓடிச்சு, நம்ம தாவீதன்ட்ட ஓடிடுச்சு. நம்ம தாவீதனை பாத்தீங்கன்னா தைரியம் என்ன பண்ணாங்க, அப்பா நம்மள நம்பி ஆடு தந்திருக்காங்க, அதை எப்படியாவது காப்பாதுன்னு சொல்லி உயிரை கூட பார்க்காம அந்த சிங்கத்தை கூட சண்டை போட்டு டிஷ்ஷும்னு போட்டு வாய பொளந்து சிங்கத்தை என்ன பண்ணாங்க, சாகடிச்சுட்டாங்க அப்படிதானே? இதுல இருந்து என்ன கத்துக்கணும் குட்டி, அவங்க அப்பா ஆடுதான், அந்த ஒரு ஆட்டுக்காக தாவீதன் அவனுக்கு கஷ்டப்பட வேண்டாதான். ஆனா என்ன பண்ணாங்க, தாவீதன் அந்த சின்ன ஆடு, அதாவது ஒரே ஒரு ஆட்டுலதான், அதுல கூட என்ன பண்ணாங்க, உண்மையா இருந்தாங்க அப்படிதானே? அந்த உண்மையா இருந்ததுனாலதான் கடைசினாங்க நம்ம தாவீதன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதன் சிங்காசனம் வரைக்கும், ராஜா வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, உயர்த்தப்பட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணணும், சின்ன சின்ன காரியத்திலயும் உண்மையா இருந்தீங்கன்னா நீங்களும் பெரிய லெவலுக்கு வந்துடலாம். ஓகேவா? சரி பிள்ளைங்களா, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாமா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான அருமையான ஜம்முன்னு ஒரு கேம் பார்க்க போறோம். இன்னைக்கு வேற கேம் வேற லெவல்ல இருக்க போகுது. வாங்க 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 போய் பாத்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த வாரம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பார்த்துடலாமா? எல்லாரும் கேம் பார்க்க ரெடியா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? ஜூஸ் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. சரி, ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. உங்களுக்கு வேணுமா? என்ன செய்யணும் தெரியுமா? வேணும்னா இந்த பாட்டிலை ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணி நின்றுச்சுன்னா நீ இங்கே வந்து சாப்பிடலாம். அடுத்து யார் ஃப்ளிப் பண்ணுறாங்களோ அவங்க வர்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிடலாம். ஓகேவா? யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஓகேயா? யார் பனானாவை லாஸ்ட் காலி பண்ணுறாங்களோ அவங்க தான் வின். ஓகேயா? சரி, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். பின்னாடி போயிடணும். இந்த அண்ணனுக்கு விழுந்துருச்சுப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாருக்கும் விழல, யாருக்கும் விழ மாட்டேங்கி நம்ம ஹரி அண்ணனுக்கு விழுந்துருச்சு. நீங்க பின்னாடி வந்துடணும். ஹரி அண்ணன் நல்லா சாப்பிட்றாங்க. பாட்டில் ஒழுங்கா போடுங்க. ஹரி அண்ணன் நல்லா சாப்பிட்றாங்க. யாருக்கும் வேண்டாம்னு நினைக்கிறேன்.
ரோஹன் அண்ணா இந்த அண்ணா டேபிளே போட மாட்டேங்கிறாரு, என்ன செய்யவே தெரியல. நம்ம ஹரி அண்ணா ஒரு வாழைப்பழத்தை முடிக்க போறாங்க, யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஹரி அண்ணே பார்த்து பொறுமையா சாப்பிட யாருமே இல்லை. இந்தாங்க போடுங்கப்பா. ஐயோ கேன் டேபிள் எல்லாம் தவிர எல்லா இடத்துக்கும் போகுது, டேபிளில் தான் இருக்க மாட்டேங்க கேனு. இங்கே பாருங்க ஹரி என்ன அடிச்சு நவுத்துறாரு. அவங்களாம் வேண்டாமா, இந்த பாருங்க டேபிளே விழ மாட்டேங்கி. சரி எல்லா பழத்தையும் அவர் காலி பண்ணிடுவாரு, அவங்களுக்குலாம் கிடையாது, போங்க. போ ரோஹனுக்கு என்ன சொன்னாலும் சாப்பிடணும்னு தோண மாட்டேங்கி. யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் வாழைப்பழம். என்ன யாருக்கும் வேண்டாமா? பாவீங்களா, கீழே போடாதீங்க, மேலே போடுங்க. ஏன் மேல இல்ல, டேபிள் மேல. ரோஹன் அண்ணா ரமணா சாப்பிடுங்க, வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடுங்க. யாரு முதல்ல வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஐயோ ஹரியனுக்கு போச்சே. ரோஹன் அண்ணே வேணுமா இல்லையா? நினைக்கிறேன் அபிஷேக் அண்ணா ஒரு ஆட்ட போனாங்க, ஆனால் டேஸ்ட் தான் பண்ண முடியல. ரோஹன் வேணுமா இல்லையா? சரி ஏன் மேலே போடக்கூடாது, டேபிளில் போடணும். நம்ம அண்ணன் நல்லா சாப்பிட்றாங்கப்பா, என்ன சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் நாளும் சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. இவங்களுக்குலாம் வேண்டாம், இந்த அண்ணன் என் மேலே தான் போடுறாங்க, எனக்கு ஜூஸ் தர மாட்டேங்கின்ற கோவத்தில். எப்பா என்னப்பா இது, போடுங்கப்பா உருப்படியா. ஐயோ அபிஷேக் அண்ணா என்னண்ணே நீங்க? ஹரி அண்ணா ஏதோ ஒரு ஆட்ட போய் நல்லா சாப்பிட்டாங்க, ரோஹன் அண்ணன் இன்னும் போவே இல்லை. ஐயோ எல்லாரும் ரோஹன் அண்ணன் கத்துங்க, ரோஹன் அண்ணன் கத்துங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். லாஸ்ட் பழத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான்ப்பா வின்னர். அந்த அண்ணன் 2வது பழம் போயிட்டாங்க. சாப்பிடுங்க எல்லாம் உங்களுக்கு தான். ஜூஸ் வேணுமா இல்லையா? வாழைப்பழம் வேணுமா? போடுங்க. யாரும் போட மாட்டேங்க. ரோஹன் அண்ணே என்னண்ணே நீங்க? அபிஷேக் அண்ணா, ஹரி சாமுவேல் சாப்பிட்டு முடி. ஆமா அந்த அண்ணன் 2வது பழத்தை சாப்பிட்டு இருக்காங்க, இந்த பழத்தையும் அந்த அண்ணன் சாப்பிட்டு முடிச்சாங்க. அந்த அண்ணன் தான்ப்பா வின்னர். நீங்க எல்லாரும் தோத்தாங்குழி. போங்க என்ன டக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா. அதுக்கு முன்னாடி யாரும் போடுவாங்களா? சீக்கிரம் அந்த அண்ணன் சாப்பிட்டு முடிக்க போறாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஹரி அண்ணா ஒழுங்கா போடுங்க, கொஞ்சம் பொறுமைப்பா, பொறுமை வேண்டாமா? நம்ம ஹரி அண்ணா போட்டாங்க. நம்ம ரோஹன் அண்ணா எப்படியோ வந்துட்டாங்கப்பா சாப்பிடுறதுக்கு பழத்தை. அண்ணா நீங்க அந்த பழத்தையும் சாப்பிடணும்னே. அடுத்து நவுத்துங்கண்ணே. என்ன ஜூஸ் எடுத்துக்கோங்கண்ணே. வேண்டாம் நினைக்கிறேன், அண்ணன் ஒத்தால காலி பண்ணிடுவாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளு. அபிஷேக் அண்ணனுக்கு எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். பழத்தை இந்த ரோஹன் அண்ணன் சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு கேமு, யாருக்கும் வேண்டாம்னு நினைக்கிறேன். அபிஷேக் அண்ணன் கீழே போடுறாங்க. ரோஹன் சாப்பிட்டு முடிக்க போறான். அண்ணா ஜூஸ் கொடுத்துக்கோங்கண்ணே. யாருக்கு நிக்க மாட்டேங்குது, போடுங்க. ஓ குயிக் நீங்க சாப்பிடுங்க. என்னையா போட்டுட்டீங்க? ஹரி அண்ணே என்னாச்சு? அபிக்கு தான் உள்ள மாட்டேங்கி போச்சு, போங்க. ரோஹன் சாப்பிடுறா. நம்ம ரோஹன் சாப்பிட்டாங்க, எல்லாரும் ரோஹன் கை தட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹன். எப்படி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க, யாருக்கும் கொடுக்காம. சரி என்ன ரோஹன் லேட்டாக வந்தாலும் தட்டி தூக்கிட்டீங்களே, எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே நீ ரோஹன் தான் நம்மளோட வின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஹன் கிஃப்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? சரி நான் இந்தாங்கண்ணா, இதாண்ணா நீங்கள் ஜெயிச்சதுக்கான கிஃப்ட்டு. ஓரளியில் கொஞ்சம் டஸ்ட்பினில் போட்டுங்க சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னையோட இந்த கேம் முடிஞ்சு. இன்னும் அடுத்த வாரம் வேற கேம்ல பார்ப்போம். பாய். இலையே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வந்துட்டீங்களா பிள்ளைகளா? ஓகே சூப்பர். இன்னைக்குள்ள எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்க. உங்க எல்லாருக்கும் எல்லா ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சா? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே இன்னைக்கு வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? தம்பி நீ சொல்லு பாப்போம், என்ன கத்துக்கிட்ட? கரெக்டா சொன்ன. குட் பாய். என்ன பண்ணணும்? கொஞ்சத்துலயும்
உண்மையா இருக்கணும் கத்துக்கிட்டீங்க. சூப்பர். இதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க குட்டீஸ், உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலயும் சின்ன சின்ன விஷயத்திலயும் உண்மையா இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை டாப் லெவலுக்கு கொண்டு போயிருவாங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நானும் வீட்டுக்கு போக போறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்ல. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி ப்ரோக்ராம் முடிச்சிடலாமா? சரி பிள்ளைகளா, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வரட்டா, பாய்.